இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ட்ரைலேட்டரல் மீட்டிங் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. அத பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. வராங்க, எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. என்னதான் முடிவு எடுக்குறாங்க, என்ன ஏதுங்க தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா, அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா, இப்போ இதே யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான் ஒரு ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க. லிங்கன் கேரியர் பக்கத்துல அது மோப் முடிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒண்ணா தானே அடிச்சா? இன்னும் என்கிட்ட நெறைய இருக்கு. இதோ அடுத்தது வருது பார்த்துக்க அப்படின்னு லேர்ன் பண்ணா, ஈரான் தரப்புல இன்னொரு ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, ஷாகிட் ஒண்ணு அனுப்பி விட்டுருக்காங்க. லிங்கன் கேரியர அப்படியே பார்த்து அங்கேயே இருப்பான். என்ன பண்ணாலும் பார்த்துட்டே இரு அப்படிங்கிறது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பகுதியில இது போல ஒரு விஷயத்துல இது நடக்குது அப்படின்னா, லைம்லைட், ஹைலைட் ஆயிட்டே இருக்கும். ஸோ பதட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராந்தியத்துல அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட MI-28NE நைட் ஹண்டர் அப்படிங்கிறது போல ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தெஹரான், ஈரானோட கேபிட்டல் தெஹரான்ல வந்து பண்ணா அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ்டான ஏர் சப்போர்ட். எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப க்ளோஸா வந்து பார்த்தா ஒரு ஏர் சப்போர்ட் குடுக்கறதுக்கு, இது ரொம்ப நெருங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஹெலிகாப்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி ஆர்மர் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஹெலிகாப்டர்ஸ்ல இருக்கு. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இல்ல டேங்க் எல்லாம் வருதுன்னா, இது போல ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது, மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும். இப்ப எப்படி ரஷ்யா ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணி உக்ரைனோட அட்வான்ஸ்மென்ட் வந்து பண்ண தடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு விதமான அட்வான்ஸ்மென்ட் தடுத்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுபோல நேரங்கள்ல இது உதவியா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட் டைம் நைட்லயும் இது போல ஹெலிகாப்டர்ஸ் அதிக எஃபெக்டிவா வேலை செய்யும். 2வது எந்த வெதரா இருந்தாலும் இது போல ஏர்கிராஃப்ட் இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது போல இதுல இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம். ஸோ ஈரான் ஃபுல்லா எல்லாத்துக்கும் வந்து பண்ண தயாராகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நெகோசியேஷனுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் அப்புறம் அமெரிக்கா உட்காந்து பேசுறது ஃப்ரைடே பிப்ரவரி 6 அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ். டிப்ளமசிக்கு வந்து கடைசி வாய்ப்பு. ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஒருவேளை இந்த டிப்ளமசில எதுவும் எடுபடல, பேச்சுவார்த்தையில எந்த ஒரு சுமூக முடிவும் வரல அப்படின்னா, கண்டிப்பா இருதரப்புலயுமே லூஸ் லூஸ் சிச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா ஈரான் கிட்டயும் அதுக்கேத்த மாரியான ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்கா கிட்டயும் ஆயுதங்கள் இருக்கு. ஸோ இருதரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து. ஸோ லூஸ் லூஸ் சிச்சுவேஷன் தான் இருதரப்புலயும் இருக்க போது. ஸோ அந்த லூஸ் லூஸ் சிச்சுவேஷன்ல யாருக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் கடைசியில இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, துருக்கியில வேணாங்க. ஒமன்லயே வச்சே பேசிக்கலாமே அப்படிங்கல ஒமன்ல வச்சு அந்த பண்ண பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஃப்ரைடே ஒமன்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ தெஹரான் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியில இருந்து வேண்டாம் ஒமன் அப்படிங்கல கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுஏஇல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தாங்க ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று செய்வாங்க. ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இது போல செய்வாங்க. ஸோ இப்போ ஒமனா இருந்துச்சு அப்படின்னா, எதுனாலும் அதுக்கேத்த மாரி முடிவுகள் எடுத்துடலாம் இல்லையா ஈஸியா. இப்ப பேச்சு ரத்துனா ரத்து, இல்ல அடிச்சுட்டு இல்ல அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஏன்னா பேசிட்டு இருக்கும்போதே மைட்ட காட்டுறேன்றதுக்காக அமெரிக்க தரப்புலருந்தே ஈரான அடிச்சுருவாங்களா அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள்லாம் இருக்கு. செய்யக்கூடிய ஆளுங்க தான் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலலாம் வந்து பண்ண இந்த டீ கடை பெஞ்சில அதிகமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா, ஈரானோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஹார்மோஸ் 2 அப்படிங்கிற மிசைல் வந்து பண்ண ஈரான் தரப்பு வந்து யூஸ் பண்ணலாம். ஈரான் தரப்புல என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற அடுத்தடுத்த சீரியஸ் வந்து பார்த்தா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஹர்மோஸ் 2 மிசைல் அப்படிங்கிறத வந்து பார்த்தா பார்க்குறோம் அப்படின்னா, பிரத்யேகமா கப்பல்களை தாக்குறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல மிசைல்களை உருவாக்கியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, எமிஷன். இப்போ ரேடார் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எமிட் பண்ணுது ஒரு கப்பல் அப்படிங்கும்போது, ஏன்னா நார்மலா போர் கப்பல்னாலே ரேடார டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்கல் டாமினன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த பகுதியில ஃபுல்லாவே ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்களோட தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுக்கேத்த மாரியான ரேடார் அலைகள அவங்க அனுப்பத்தான் செய்வாங்க. ஏன்னா எத்தன மிசைல்கள் வருது, எத்தன ட்ரோன்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கப்பல்கள பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பத்தான் ஒரு இலக்க வந்து லாக் பண்ணி மிசைல ஏவ முடியும். இப்ப அது போல இந்த ஹர்மோஸ் 2 ஏவும்போது, தொடர்ந்து ரேடார் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். மிசைல்கள ட்ராக் பண்றதுக்கு, ட்ரோன்கள ட்ராக் பண்றதுக்கு. இப்ப அது போல ஆன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த மிசைல்கள ஒருத்தங்க கைடு பண்ணணும், ஒருத்தங்க வழி நடத்தணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. அதுக்கு மாறா இந்த மிசைல் என்ன பண்ணும்னா, எந்த இடத்துல
இந்த ரேடார் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குதோ, ஸோ அந்த ரேடார் அலைகள் அத நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுரும் இந்த மிசைல்கள். அதுவே கைடு பண்ணி போக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி போறதுனால ஈஸியா அந்த கப்பல்கள வந்து பார்த்தீங்கன்னா, போய் தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ரேடார்ஸ், இந்த எலக்ட்ரானிக்கல் டாமினன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? டேட்டா லிங்க்ஸ், ரேடார்ஸ் இது போல தொழில்நுட்பங்கள் அவங்க எந்த அளவுக்கு அத அவங்களோட அட்வான்டேஜ்ன்னு யூஸ் பண்றாங்களோ, அது எல்லாமே இப்ப அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தவிடுபொடியா மாறுற மாரி இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும். ஏன்னா, அவங்க எந்த அளவுக்கு அது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அத யூஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு இந்த மிசைல அது வழிநடத்த ஆரம்பிச்சுரும். நேரா போய் இந்த இடத்துல தான் இருக்குன்னு பெர்ஃபெக்ட்டா லொகேட் பண்றதுக்கு இந்த ஹார்மோஸ் 2 மிசைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உதவும். ஸோ இந்த பெலிஸ்டிக் மிசைல் சீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த மூவிங் டார்கெட்ஸ் அந்த கப்பல் வந்து நகர்ந்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல வளைஞ்சு வளைஞ்சு போயிருந்தாலும் சரி, மென்யூவர் பண்ணாலும் சரி, துல்லியமா அந்த மிசைல் போய் எந்த இடத்துலேருந்து ரேடார் அந்த அலைகள் ஆரிஜின் ஆகுதோ அந்த இடத்துல போய் துல்லியமா தாக்கும். ஸோ இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் அளவுல பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா ஒரு மிசைல் வருது. இந்த மிசைல் தான் ஏவுறாங்க அப்படிங்கும்போது, எல்லாம் ரேடார்ல ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? ஏன்னா இதோட கைடன்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஹோம் சிஸ்டமே எங்கிருந்து எமிட் ஆகுதோ அதை நோக்கி தானே போகுது. ஸோ அப்போ ரேடாரை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, இதுக்கு டிடெக்ஷன் அப்புறம் டார்கெட்டிங் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும்ல அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் தேவை. ரேடார் ஆன் ஆச்சுன்னா இந்த மிசைல் ரேடார்லயே போய் விழுகும். இதே ரேடார் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா பிளைண்ட்னஸ் வந்துடும். ஸோ சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அந்த கப்பலுக்கு சுற்றி வர இல்லாமல் போயிடும். அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரோன்கள் வருது, எங்கிருந்து மிசைல்கள் வருது, இது போல விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்காம அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வரக்கூடிய இலக்குகளை தாக்குறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாம அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஈரான் கிட்ட சர்வேலன்ஸ் ட்ரோன்ங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. இப்போ கூட சாகி ட்ரோன்களை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ட்ரோன்கள் என்ன பண்ணும்? மற்ற ட்ரோன்களையும் மற்ற மிசைல்களையும் வழி நடத்தி அந்த கப்பல்களை போய் தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரேடாரை ஆன் பண்ணா இந்த மிசைல் அடிக்கும், ரேடாரை ஆஃப் பண்ணா மற்ற மிசைல்கள் போய் அடிக்கும். ஸோ எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு லூஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இதில் வர ஆரம்பிச்சிடும். இது மற்ற க்ரூஸ் மிசைல்கள் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ் 2 கிடையாது. ஸோ ரொம்ப ஹைட்ல போயிட்டு ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுனால ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது பண்ணா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய விண்டோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் கம்பைன்டான ஸ்ட்ரைக் பண்ணும்போது டிஃபென்ஸ் லேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஒரே டைம்ல அப்படி ஸ்ட்ரெஸ் பண்றதுனால டிஃபென்ஸ் எத்தனை வகையான டிஃபென்ஸ் லேயர் ஒரு கப்பலுக்கு வச்சிருந்தாலும் அதை தவிடுபடி ஆக்கிறதுக்கு இது போல மிசைல்கள் அதிகப்படியா கை கொடுக்கும். அதுவும் கம்பைன்டு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது இதோட அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கப்பல் அடிக்கிறதுக்கு துல்லியத்தன்மை இதுக்கு அதிகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிளீட்ஸ்க்கு வந்து அந்த கப்பல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறது என்ன பண்ணலாம், இப்போ ரேடார் ஆஃப் பண்ணலாமா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணலாமா இல்ல ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து பண்ணா அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிற சமயத்துல இது போல ட்ரோன்கள் மிசைல்கள் கம்பைண்டா வந்து பண்ண அட்டாக் ஆரம்பிச்சிடும். இதுல சென்சார்ஸ் ஆன் ஆயிருந்ததுன்னா இந்த மிசைல் அடிக்கும், ஆஃப் ஆயிருந்ததுன்னா மற்ற மிசைல் அடிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். எதுனாலும் இன்கேஸ் மற்ற எல்லாம் டவுன் பண்றாங்க, அவங்க கிட்ட ஏகப்பட்ட விமானங்கள் இருக்கு, எல்லாம் சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க, எது செஞ்சாலும் அந்த ஒரு கப்பலுக்கு சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணா போயிடும். இப்போ இந்த மிசைல் இருக்குது, கப்பல்கள் மட்டும் இல்ல, பறந்துட்டு இருக்கக்கூடிய இலக்குகள் இன்கேஸ் அங்க இருந்து டேக் ஆஃப் ஆகிறாங்க, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை தாக்குதல் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல மிசைல்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ எதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் பெருமளவுல இருக்கும். ஏன்னா இது போல மிசைல்கள் பல வகையான மிசைல்கள் ஈரான் கிட்ட இருக்கு. இது போல பெர்ஷியன் கல்ஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பகுதி. இந்த பெர்ஷியன் கல்ஃபா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா இருக்கட்டும், ஸோ இது போல பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, சின்ன பகுதிகள் தான். ஸோ அந்த இடத்துல இது போல மிசைல்கள் கம்பைண்டா யூஸ் பண்ணி அடிக்கும் போது அதிகமான இழப்புகள் அமெரிக்காவுக்கு இருக்கும். ஸோ இது போல காரணங்கள்னால தான் இந்த லார்ஜ் சர்ஃபேஸ் ஷிப் ரொம்ப பெரிய ஆர்மடா அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுதான் தேவை எங்களுக்கு. ஏன்னா புலிக்கூட்டு இருந்ததுன்னா கூட அதை அடிக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அண்டா சைஸ் இருக்குன்னா எங்க போய் விழுந்தாலும் இழப்புகள் தானே அப்படிங்கிறதோட கேள்விகள் வந்துடும். ஸோ அதனால லார்ஜ் சர்ஃபேஸ் ஷிப்புக்கு எகெயின்ஸ்டாலாம் இது போல மிசைல்கள் ஏவுறாங்க அப்படின்னா சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ இந்த ஹார்மோஸ் 2ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்வான்டேஜஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், இந்த மிசைலுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இது போல பல மிசைல்கள், பல தொழில்நுட்பங்கள், பல வகையில ஈரான்
அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த பதிவுல என்ன மாதிரியான அட்டாக்ஸ் ஈரான் தரப்புலேருந்து இருக்கலாம், என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைனா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பதிவுல பேச்சுவார்த்தை நடக்க போகுது ஈரானுக்கு. இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் என்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது, எல்லா பிரச்சனைகள் பண்ணாம பேசி தீர்த்துக்குவாங்களா இல்லை அடிச்சு பார்த்துக்க போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கல இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த போய் சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.